ஒரு பேஷண்ட் என்கிட்ட கேட்டாரு, கருணக்கிழங்கு சாப்பிட்டா தொண்டைக்குறை இரிட்டேஷனா இருக்க ஏன் டாக்டர் அப்படின்னு கேட்டாரு. இது கருணக்கிழங்கோட தப்பு கிடையாது, கருணக்கிழங்கு செய்யறவங்களோட தப்பு தான். என்னன்னு பாத்தீங்கன்னா, கருணக்கிழங்கு வந்து ப்ராப்பரா குக் பண்ணி நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒருவேளை சில பேர் பச்சையா கருணக்கிழங்கு சாப்பிடுவாங்க, அப்படின்னா ஒழுங்கா வேக வைக்காம சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமான த்ரோட் இரிட்டேஷன் கண்டிப்பா வரும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கருணக்கிழங்குல வந்து கால்சியம் ஆக்சலேட் நிறைய இருக்கு. கால்சியம் ஆக்சலேட் நீங்க தேடி பார்த்தாலே தெரியும். அது வந்து ஒரு கிறிஸ்டலைஸ்டு ஃபார்ம். அதோட மைக்ரோஸ்கோபிக் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா நீடில் ஷேப் கிறிஸ்டல்ஸா இருக்கும். சோ அது கருணக்கிழங்கு சாப்பிடுறதால அது தொண்டையில போய் இரிட்டேட் பண்றதால வர ப்ராப்ளமால தான் அந்த த்ரோட் இரிட்டேஷன் வருது. சோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, லெமன் வாட்டர்ல கழுவி நல்லா வேக வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராது. இது யாருக்கு ரொம்ப ஜாஸ்தி வரும்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி பேஷண்ட்ஸ்க்கு வந்து சென்சிட்டிவ் த்ரோட் இருக்கு, ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இருக்கு, ஃபெரிஞ்சைட்டிஸ் இருக்குன்னா அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இந்த கருணக்கிழங்கு சாப்பிட்டா பிரச்சனை வரும். சோ நல்லா வேக வச்சு சாப்பிடுங்க. ஒருவேளை ஆசிட் ப்ராப்ளம் இருக்கு ஆனாலும் கருணக்கிழங்கு ஆசைப்படுறீங்கன்னா சாப்பிட்டுட்டு நல்லா மோர் குடிச்சு அந்த அசிடிட்டியை நியூட்ரலைஸ் பண்ணிருங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தேங்க்யூ.